இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. அப்போ அரசியல்வாதிகள்லாம் வந்து எங்கே ஒன்றா அப்படி ஓட்டு போடலாம், இருக்கலாம், போகலாம். ஆனால் இந்த அன்னாடங்காட்சிங்க, ஏழைப்பாழங்க இவங்க வந்து பழப்பு தேடி வந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ விருதாச்சலத்துலேருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இந்தியா முழுக்க வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க நான் சொல்லவா? ஒன்று வேணாம், அந்த தீபாவளி அன்னைக்கு அங்கே விருதாச்சலம் தீபாவளி முடிஞ்ச உடனே விருதாச்சலம் ஸ்டேஷனில் போய் பாருங்கள். அப்படியே அள்ளும் கும்பல் நேராக இங்கே எக்மோர் வருவாங்க, அங்கேருந்து சென்ட்ரலுக்கு மாறுவாங்க. இந்த பக்கம் டெல்லி, அந்த பக்கம் பாம்பே, அந்த பக்கம் கொல்கத்தா, பஞ்சாப் அப்படின்னு அப்படியே போயினே இருப்பாங்க. அவங்களாம் எங்கே ஓட்டு போடுவாங்க? என்ன ஒவ்வொரு தடவை ஓட்டு போகிறதுக்கு இங்கே வருவாங்களா அவங்க? அந்த ஊரில் தானே செட்டில் ஆகிக்கிறாங்க. ஒரு நல்ல நாள் பண்டிகைன்னா மட்டும்தான்ப்பா இங்கே வருவாங்க. அட்ரஸ் எல்லாம் அங்கே தானே இருக்குது, ஆதார் கார்டு அங்கே தானே இருக்குது, பிள்ளைங்க அங்கே தானே படிக்குது. ஸ்டேட் பேஸ்டாக தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து எங்கெங்கே போங்க அங்கங்கே போங்கன்னா இதுன்னா பேச்சு இது. இவர் மட்டும் மற்ற ஊர்லேருந்து எம்பி ஆயிடுவார். மற்ற ஒரு சார் வெளிநாட்டிலேருந்து உள்ள வந்து அவங்க எம்பி ஆகலாம். அதை சொல்லு. அப்ப அவங்கள சொல்ல வேண்டியது அவங்களுக்கு பர்மனன்ட் ஹோம் வந்து இட்டாலியில இருக்குதா? அப்துல் கலாம் தான் பிடிச்சாரு பர்மனன்ட் ஹோம் என்னன்னு கேட்டு. இல்ல அது நல்ல பாயிண்ட் சொன்னீங்க நாகா. சொல்லுங்க. அது பாருங்க, அவங்களுக்கு வந்து அங்க ஒரு பர்மனன்ட் ஹோம் இருக்கும். ஏன்னா அவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தானே. அப்ப அங்க ஹோம் இருக்கும். அதனால பர்மனன்ட் ஹோம்னா அவங்களுக்கு அங்கதான், அங்க ஓட்டு போடுங்க, இங்க போடக்கூடாதுன்னு சொல்லுவாரு அவரு.